நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வணக்கம் நண்பர்களே, ஓம் நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம தரிசிக்க போகிறது திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் இருக்க அகத்தீஸ்வரர் திருக்கோயில். கோவில் உள்ள நுழைஞ்சிருக்கோம். நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் சிவன் பள்ளிக்கொண்டேஸ்வரராகவும் அம்பாள் மங்களாம்பிகாவும் இருக்கிறது இங்கே சிறப்பு. இது ஒரு பழமையான சிவாலயம். இது சிறுவாபுரி முருகர் கோவில் பக்கத்தில் தான் இருக்குது. இது பல்லவ மன்னர்களால் கட்டப்படுற அந்த கட்டட அமைப்பை கொண்டு இருக்குது. ஸ்தல புராணத்தின்படி சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதிக்கும் கைலாயத்தில் நடைபெற்ற போது உலகம் சமநிலையை நிலைநிறுத்துறதுக்காக அகத்திய மகரிஷியை தென்னாட்டுக்கு அனுப்புகிறாரு. தென்னாட்டில் அவர் பல சிவத்தலங்களை வழிபட்டார். அதில் வழிபட்ட தலம்தான் இந்த திருத்தலம். இங்கே உள்ள இறைவனோட பேர் அகத்தீஸ்வரர் திருநாமம். அம்பாள் ஆனந்தவல்லி அம்மன். கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னா, கருவறை கஜபிருஷ்டம், அதாவது யானையோட முதுகு போல வளைந்த வடிவில் அமைந்திருக்கிறதா சிறப்பு. இது பல்லவர் கால கட்டட சிறப்பு மாதிரி இருக்குது. பின்னாடி இதுக்கு சோழர்கள், விஜயநகர அரசர்கள் எல்லாம் திருப்பணிகள் செய்யப்பட்டதாக கருதப்படுறது. இந்த கோவிலில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பைரவர், துர்க்கை, சுப்பிரமணியர் எல்லா சன்னதிகளும் இருக்குது. பிரதோஷம், மகா சிவராத்திரி, கார்த்திகை போல நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க. சிறுவாபுர முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் இந்த அகத்தீஸ்வரிடம் தரிசித்து இறையருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். அகத்தியர் போற்றிய அகத்தீஸ்வரா, அன்பர்க்கு அருள் தரும் ஆதி ஈஸ்வரா, சிறுவாபுரி தலத்தில் சிவமாய் விளங்கி சிந்தையில் என்றும் திருவருள் பொழிவாயே. இந்த கோவிலுக்கு இறையருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமச்சிவாய வாழ்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீழலே. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவனருள் பெருகட்டும். சிவம்